ஒரு இஸ்லாமியர் 5 வருடங்கள் இஸ்லாமியராக இருக்கிறேன் என்பதை நிரூபித்தால்தான் வக்ஃப் செய்ய முடியும் என்று சட்டம் சொல்கிறது. இதே நடைமுறை வேற ஆட்களுக்கு, பிற மதக்காரங்களுக்கு இருக்கிறதா? குறிப்பாக இந்து மக்களுக்கு இருக்கிறதா? இந்து அறநிலையத்துறைக்கு தானமாக ஒரு வழங்குகிறார், அவர் 5 வருஷம் இந்துவாக இருக்க வேண்டும் இருக்கிறதா என்கிற கேள்வியை கபில் சிபல் முன்வைத்தார். எனக்கு பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு, இந்த மதரசாவுக்கு இறைப்பணிக்காக நான் என்ன செய்யறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அது வாழைய வாழையாக என்ன செய்வாங்க, அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் யூசர், வக்ஃப் யாரு செய்யறா? ஒரு இஸ்லாமியர் செய்யறார். அதை யார் யூஸ் பண்றா? அந்த பள்ளிவாசல் யூஸ் பண்றது. அது வக்ஃப் பை யூசர். இதுக்கு டாக்குமெண்ட் இருக்குமா? டாக்குமெண்ட் இருக்காது. ஆனால் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் டாக்குமெண்ட் தேவை என்று சொல்கிறது. எப்படி கொடுக்க முடியும் என்று கபில் சிபல் வாதம் வைக்கிறார். வக்ஃப் லேண்ட் சிவில் ப்ரொசீஜர் கோட் தான், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வராது. அது இப்போ சம்பந்தப்பட்ட ஒரு வக்ஃப் சொத்தை கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு யாராவது பெட்டிஷன் போட்டானா cannot deemed as a வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு எப்படி எழுதுவீங்க? இதுதான் கேள்வி. அதை யாரு சொல்லணும்? நேற்று சஞ்சய் கூட திருப்பி என்ன கேட்டாரு, அந்த போர்டுல தப்பு பண்றாங்கல்ல, தப்பு பண்றவங்களை நீக்கணுமே தவிர அதுல இஸ்லாமியர்கள் இல்லாத சேர்க்கணும் எப்படி சொல்றீங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃப் போர்டுல வரணுங்கிற சட்டம் நீங்க ஏற்றுனீங்கன்னா இந்து அறநிலைத்துறையில இந்துக்களுக்கு சொந்தமான ட்ரஸ்டுகள்ல இஸ்லாமியர்களை நீங்க போட முடியுமா என்று நெட்டில் போட்டில் அடுத்த மாதிரி கேட்டலாம் இல்லையா? திருப்பி மடக்கி கேட்டார். இப்போ நேற்று நடந்த அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில், கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில், அவங்க வச்ச 2 தரப்புலையும் வச்ச வாதங்களின் அடிப்படையில் இன்னைக்கும் விசாரணை எப்படி போகும், இந்த வழக்கினுடைய நகர்வு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு வழக்கறிஞராக? நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தால் இந்த சட்டம், கருப்பு சட்டம் ரத்து செய்யப்படும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் விசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற வக்ஃப் சட்ட திருத்த தொடர்பான வழக்கு குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது இப்போ மத்திய அரசால கொண்டு வரப்பட்டிருக்கு, அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அதற்கு எதிராக நிறைய குரல்கள் எழுந்துட்டு வருது. பல்வேறு கட்சிகள், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு ஒரு 90க்கும் அதிகமான மனுக்கள் அதற்கு எதிராக போய் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. நேற்று அதுக்கான விசாரணை எல்லாம் நடந்திருக்கு. நிறைய வாதங்கள் போயிருக்கு. அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்கிறாங்க அரசுக்கு. இதுல நீங்கள் முதலாவதாக எந்த விஷயங்களை எடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வை, அதுல இருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். வக்ஃப் திருத்த சட்டம் என்பது பாசிச பாஜகவுடைய அந்த ஒரு அஜெண்டால ஒண்ணு. இது வக்ஃப் திருத்த சட்டம் கிடையாது, வக்ஃப் சொத்துக்களை திருடக்கூடிய ஒரு முயற்சி. சோ இது திருட்டு சட்டம் அப்படி என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சியில், அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடு. பெரும்பான்மை என்பதை சொல்வதை விட பாஜகவை தவிர அனைத்து கட்சி நிலைப்பாடு, திமுக இருக்கட்டும், அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கட்டும், எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாங்களும் நேரத்தை பெட்டிஷன் போட்டிருந்தோம். எங்க பெட்டிஷன் ஹியரிங் வந்துச்சு. ஆக இது வக்ஃப் சட்டம் என்பது அவங்க காலங்காலமாக 1925 RSS உருவாக்கும் போது எப்படி ஸ்பெயின்ல அந்த நடைமுறையை எப்படி கையாண்டார்களோ அதே ஃபார்முலாவை இந்தியாவில் கையாண்டு இஸ்லாமியர்களை பூண்டோடு அழிக்க சதி என்று வீட்டி ராஜசேகர் எழுதினார்ல 90கள்ல. அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே. இந்த மாதிரி வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிஸை கையில் எடுக்கணும், இஸ்லாமியர்களை சிறுபான்மையினுடைய அந்த பைனான்ஸ்ல நம்ம அடிக்கணும், பொருளாதாரத்துல அடிக்கிறவங்க திட்டம், RSS உடைய திட்டம். அதனால வக்ஃப் திருத்த சட்டம் இன்னைக்கு கோர்ட்ல போயிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வரும்போது முன்னுக்கு பின் முழிக்கிறாங்கல்ல. துஷார் மேத்தா அவர்கள், சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறாங்க. பார்லிமெண்ட்ல இதே கதை தான். கிரண் ரிஜிஜுவுக்கு எதிராக தமிழ்நாட்டு எம்பிக்கள் கிட்டத்தட்ட 39 பேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? எங்க தலைவர் எழுச்சி தமிழர் ஆரம்ப நிலையே நாங்க என்ன செய்யணும், எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் மைக்க கொடுத்தாங்களா? ஆம்பிளிஃபயரை ஆஃப் பண்ணாங்க. ராசா எம்பி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தர ஏதாவது சட்டம் செய்தாங்களா? பார்லிமெண்டரி ஜாயிண்ட் கமிட்டிக்கு கொண்டு கொடுத்தாங்களே, அத்தனை சர்வ எதிர்கட்சிகளும்
இதெல்லாம் தப்பு, நூற்றுக்கணக்கான அமெண்ட்மெண்ட்கள் இருக்கிறது, இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது என்று சொல்லும் போது பாஜக அரசு வந்து அதை கண்டுகொண்டதா? இல்லை. அதனால உச்ச நீதிமன்றத்தை நாடு சரமார கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் பாஜக அரசு டைம் கேட்டு இன்னைக்கு 2 மணிக்கு என்ன செய்யுது, மீண்டும் வந்து துஷார் மேத்தா அவர்களை ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களை வந்து பதில் சொல்லக்கூடிய நிலையை நம்ம இருக்குது. நேற்று நடந்த கோர்ட் விவாதத்தை நான் வந்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மக்களுடைய போராட்டத்தை வந்து உச்ச நீதிமன்றத்தில் எதிரொலித்த 3 நீதிபதிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கேட்ட கேள்விகள், அந்த கேள்விகளின் வாயிலாக இருக்கிற அதுக்குள்ள இருக்கிற அந்த கேள்விகளுக்கு உள்ள மீன் பண்ற சிக்கல்கள், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உதாரணமாக அந்த சட்டத்தையே இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த சட்டத்துடைய நியமே அழகா கேட்டாரு. துஷார் மேத்தா நோக்கி சஞ்சீவ் கண்ணா சிஜிஐ கேட்கிறார், நீங்க என்ன போட்டிருக்கீங்க, யூனிஃபைட் ஒருங்கிணைக்கப்பட்ட வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட். வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க யூனிஃபை பண்ணி எம்பவர் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்களே, எந்த அளவுக்கு இது எம்பவர் ஆகுறது என்று கேள்வி கேட்கும் போது கபில் சிபில் வந்து என்ன செய்யறாரு, அதுல இடையில வந்து ஒரு கொஸ்டின் பண்றாரு. ஒரு இஸ்லாமியர் 5 வருடங்கள் தான் முஸ்லீமாக இருக்கிறேன், இஸ்லாமியராக இருக்கிறேன் என்பதை நிரூபித்தால்தான் வக்ஃப் செய்ய முடியும் என்று சட்டம் சொல்கிறது. இதுல எந்த அடிப்படையில நீங்க அப்படி சொல்றீங்க? இதே நடைமுறை வந்து வேற ஆட்களுக்கு, பிற மதக்காரங்களுக்கு இருக்கிறதா? குறிப்பாக இந்து மக்களுக்கு இருக்கிறதா? இந்து அறநிலையத்துறைக்கு வந்து தானமாக ஒரு வழங்குகிறார், அவர் 5 வருஷம் வந்து இந்துவாக இருக்க வேண்டும் இருக்கிறதா என்கிற கேள்வியை வந்து கபில் சிபல் வந்து முன்வைத்தார். அந்த கேள்வியை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து திருப்பி கேட்கிறாரு துஷார் மேத்தாட்ட, இதுக்கு வந்து ஒன்றிய அரசுடைய பதில் என்னன்னு. துஷார் மேத்தா கடந்து செல்றாரு. அப்ப இது சாதா சீதா சவால், உங்கள்ட்ட நேரடியா கேட்கக்கூடிய கேள்வி இது, இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அவர் என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. இதை ஏன் வந்து கபில் சிபல் எடுத்து வைத்தார் என்று சொன்னால், அது வரலாற்றோட எடுத்து வைக்கிறார். ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லிம் வந்து எதற்காக வந்து வக்ஃப் செய்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகனுடைய கூற்று அப்படி இருக்கிறது. நீங்கள் மரணமாகிவிட்டால் 3 விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும். மாட மாளிகள் கோடி கோபங்கள்லாம் வராது, நீங்கள் கற்றுக் கொடுத்த கல்வி அதோடைய பலன் வரும். உங்க பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வி. அதுபோல சதக்கத்துல் ஜாரியா, அதாவது கோட் பண்றாங்க, நேற்று போட்ட அந்த அரபு வார்த்தையை கோட் பண்றாங்க அஃபிடவிட்ல. சதக்கத்துல் ஜாரியா என்றால் நிலையான தர்மம். நீங்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்துக்கள்ல, அந்த நிலங்கள்ல, பள்ளிவாசலுக்கு, இறைப்பணிகளுக்கு நீங்கள் அர்ப்பணித்து விட்டு சென்று விட்டால் அது நாளைக்கு மறுமையில் வரும் என்று 2வது. 3வது, உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகள். நீங்கள் இறந்து போய்வீங்க, மரணிச்சிருவீங்க, இறைவா என்னுடைய பெற்றோர்களை வந்து நல்லபடியா நினைச்சு சொர்க்கத்தை கொடுத்துருன்னு சொல்லி கேட்கக்கூடிய குழந்தைகள். இந்த 3 தான் உங்களுடைய அழியாய செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு கொடுக்குறாங்கிற கருத்தை சொல்றாங்க. இதுக்கு துஷார் மேத்தா பதில் சொல்லவில்லையே. அது மட்டும் இல்லாம வக்ஃப் பை யூசர், அது நிறைய கேள்வி வந்துச்சு. வக்ஃப் பை யூசர்னா என்ன? இப்ப ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமியர் வாழ்ந்திருப்பார். எப்போ? இந்தியாங்கிற உருவாரத்துக்கு முன்னாடி, பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி, முகலாயர் ஆட்சி காலத்தை வச்சுக்கிடுவோம். நான் வந்து அப்ப பெரிய அளவுக்கு பத்திரப்பதிவுலாம் ஒண்ணு கிடையாது, செம்பு பட்டயம் தானே. 5 ஏக்கர் லேண்ட் இருக்கும் அவருக்கு. எனக்கு பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு, இந்த மதரசாவுக்கு இறைப்பணிக்காக நான் என்ன செய்யறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அது வாழைய வாழையாக என்ன செய்வாங்க, அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து அதை வந்து வக்ஃப் பை யூசர்ங்கிற யூசர். வக்ஃப் யாரு செய்யறா? ஒரு இஸ்லாமியர் செய்யறார். அதை யார் யூஸ் பண்றா? அந்த பள்ளிவாசல் யூஸ் பண்றது. அது வக்ஃப் பை யூசர். இதுக்கு டாக்குமெண்ட் இருக்குமா? டாக்குமெண்ட் இருக்காது. ஆனால் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வந்து டாக்குமெண்ட் தேவை என்று சொல்கிறது. எப்படி கொடுக்க முடியும் என்று கபில் சிபல் வாதம் வைக்கிறார். 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொத்துக்கள் எப்படி நீங்க டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட் கேட்கறீங்க என்று கேட்டதுக்கு இது நியாயமான கேள்வி. வக்ஃப் பை யூசருக்கு வந்து நீங்க எப்படி நீங்க டாக்குமெண்ட் கேட்கறீங்கும் போது அதுக்கு தான் நான் நாளைக்கு பதில் சொல்றோங்கிறார். கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லாம வந்தீங்க. நான் பார்லிமெண்ட்ல வந்து கூப்பாடு போட்டீங்களா, பயங்கரமா நாங்க வக்ஃப் சட்டத்தை வந்து என்ன செய்வோம், நிறுத்துறோம். அப்ப அதுல பதில் இல்ல அவங்க கிட்ட. அதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பா நீதிமன்றத்தை நாடலான்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அதனால இதுல நாங்க வந்து ஆதாயம் அடைகிற வகையில இதை நாங்க பண்ணல, ஏன்னா நீதிமன்றத்தை நாடலான்ற ஒரு விஷயமும் இருக்குல்லன்னு மேற்கோள் காட்டுறாருல அவரு. அதுல டிஸ்கஷன் என்ன ஆச்சுன்னா, கலெக்டர் எப்படி வந்து பதில் சொல்லுவாங்க, வக்ஃப் ட்ரிபுனல் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சொத்து தகராறு இருக்குமே ஆனால், அது வக்ஃப் சம்பந்தமான சொத்துவே இருக்குமே ஆனால் அது டிக்ளரேஷன் தவறுல. உதாரணமா நம்முடைய எழுச்சி தமிழர் எங்களுடைய பெட்டிஷன் என்னன்னா, எனி ப்ராப்பர்ட்டி, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைடு அஸ் எ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி cannot be deemed as a வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இப்படி வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க எங்களுடைய அந்த சட்டத்துல. அது நாம தான் திருப்பி கேட்கிறோம், எந்த வக்ஃப் சொத்தும் கவர்மெண்டோடைய சொத்து, அரசாங்கத்துடைய சொத்து என்று இல்ல, அது கண்டுபிடிக்கப்பட்டால், அது ஊர்ஜிதமான இல்ல, அப்படி ஒரு கிளைம் வந்தாலே cannot deemed as a வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, அது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக கருதப்படாது என்ற சட்டம் எந்த அடிப்படையில் இருக்கு நம்ம கேட்கிறோம்.
இப்ப இந்த பாயிண்ட் நேத்து வந்தது. அதுதான் துஷார் மேத்தா சொல்றாரு, நாங்க கோர்ட்டுக்கு போலாமாங்கிறாரு. கோர்ட்டுக்கு போறது இருக்கட்டும், இப்ப உங்க ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, அல்லது உங்க வீடு இருக்கிறது. நான் சொல்கிறேன், இது என்னுடைய வீடு என்று சொல்றேன், என்னுடைய நிலம் என்று சொல்கிறேன், எனக்கு சொந்தமான சொத்து என்று சொல்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், கோர்ட்டுக்கு போவோம். அப்ப ஜட்ஜி என்ன சொல்லுவார், நீதிபதி என்ன கேட்பாரு, உங்களிடம் என்ன டாக்குமெண்ட் இருக்கிறது, அது சம்பந்தமான என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு எங்கிட்ட கேட்பாரு. நானும் கொடுக்கணும், உங்ககிட்ட கேட்பாரு, நீங்களும் கொடுக்க வேண்டும். 2 தரப்பு வாதத்தை பார்ப்பாரு, 2 பக்கமுடைய டாக்குமெண்ட்டை சரி பண்ணுவார், 2 பக்கமுடைய சாட்சிகளை விசாரிப்பார், இறுதியில தீர்ப்பு சொல்லுவார். அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய காலம் வரை அந்த வீட்டுல நீங்க குடியிருந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் நீங்க தான் குடியிருக்கணும். நான் கேஸ் போட்டுட்டேன், இந்த சம்பந்தப்பட்ட சொத்து டிஸ்பியூட் ஆயிட்டு கோபி நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க நான் சொல்ல முடியாது. இதுதான் சிவில் ப்ரொசீஜர். வக்குபு லேண்ட் சிவில் ப்ரொசீஜர் கோடு தான், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வராது அது. அப்ப அதுல என்னன்னா, இவ சம்பந்தப்பட்ட ஒரு வக்குப் சொத்தை கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு யாராவது பெட்டிஷன் போட்டானா cannot deemed as a வக்குப் ப்ராப்பர்ட்டின்னு எப்படி எழுதுவீங்க? இதுதான் கேள்வி. அதை யாரு சொல்லணும்? கலெக்டர் NOC கொடுக்கணும் என்று எப்படி சொல்லுவீங்க? எதற்கு கோர்ட் இருக்கிறது என்று இந்த கேள்வி கேட்டாங்க. அந்த உள்ள டிஸ்கஷன் தான். நீங்க அந்த லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதி உட்பட 3 நீதிபதிகளும் தொடுத்த வினாக்களுக்கும் எதிரில் இருந்த துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் அவர் திணற விஷயங்களை எல்லாம் கரெக்டா நீங்க பாக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா கபில் சிபல் திமுக தரப்பாக வாதாடின நம்ம வில்சன் அவர்கள், நிறைய இஸ்லாமிய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் போட்டாங்க. எந்த கேள்விக்கு நேரடியா பதில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விசாரணைன்னு வைங்களேன். அதை நீங்க முழுமையாக நீங்க உள்வாங்கினா தெரியும். அவ்வளவு விசாரணைகள் நம்ம பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு மேட்ரு. பெண்கள் விஷயம் வந்துச்சா இல்லையா? 2 பேரை நான் முஸ்லீமா போடுறது எப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி நிலம் அவங்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க, இதுக்கு ஆவணங்கள் கேட்டா எப்படி என்ன பண்றதுன்னு இதை மேற்கோள் காட்டுறாங்க. இதை ஆதரிக்கிறவங்க, அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் நிலம் வச்சிருக்கிறாரு, அந்த நிலத்தை அவர் வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு காசு இல்லை, அந்த நிலத்தை வித்துதான் காசு அவர் ரெடி பண்ணணும். ஆனா அப்படி போய் கேட்கும் போது திடீர்னு இது வக்ஃப் லேண்டுன்னு திடீர்னு சொல்றாங்க, போய் NOC வாங்கிட்டு வாங்கன்றாங்க. இதனால ஒரு தனிப்பட்ட மனிதராக நிறைய பேர் பாதிக்கப்படுற சூழல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா? அது எல்லாத்துக்கும் இந்த சட்ட திருத்தம் வந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆதரிக்கிறவங்க சொல்ற விஷயம். சரி, இப்ப என்னன்னா, இப்படி எத்தனை கேஸ் நடந்திருக்கிறது? கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆட்கள் பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடி சொத்து இருக்குங்காங்க. எத்தனை லட்சம் கோடியா இருந்துட்டு போகுது? வக்குப்பு போர்டுடைய சொத்து இல்ல, இது ஏன் சொத்து? எங்க அப்பா பாட்டு சொந்தமானது, எனக்கு சொந்தமான சொத்தை அபகரிச்சு வக்கு போர்டு வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்குது. சரி, அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில உங்க வீட்டு சொத்தையோ எங்க வீட்டு ப்ராப்பர்ட்டியோ இல்ல இது பள்ளிவாசல் சொந்தமானது அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதுக்கு GS நம்பர் இருக்கு. 1954லயே நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய வக்குப் சொத்துக்களை வரையறுத்து பட்டியலிட்டு GS நம்பர் போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. புதுசா வரக்கூடிய ஃபுல்லா ட்ரஸ்ட், நீங்க சொல்லக்கூடிய பழைய டிஸ்பியூட்டுகள் இருக்கு பாருங்க, முலாய மன்னர் காலத்தில் உள்ள பட்டயங்கள், அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல உள்ளது எல்லாத்தையுமே வரையறுத்து 1954 பினிஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுல எந்த பட்டியல முடிஞ்சு போயிட்டு வருது, எந்தெந்த மாநிலத்துல எத்தனை சொத்து இருக்கிறது. அந்த அடிப்படையில நம்ம இப்ப சொல்றோம், உத்தரப்பிரதேசத்துல 27% வக்குப்பு இது இருக்குன்னு சொல்லிக்கிறோம். 1 லட்சம் கோடி என்று சொன்னால் 27,000 கோடி எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. தமிழ்நாட்டுல 8 கோடி சொத்து இருக்கு. அந்த மாதிரி எடுத்துக்கணும் 8,000 கோடின்னு. அப்ப 8% தமிழ்நாட்டுல இருக்குது. எப்படி வரையறுத்தோம்? 1954 நேருடைய ஆட்சி காலத்துலதான் இதை தெளிவான ஒரு சர்வே எடுத்து போட்டிருக்காங்க. சாதாரண சர்வே இல்ல. இன்னைக்கு 1954 ஒவ்வொரு ஊராக சென்று ஜில்லாவாக சென்று பணியாற்றிய அந்த ஆடிட்டிங்ல பண்ணவர்கள் இன்னுமே உயிரோட இருக்கிறாங்க. 70 வயது 80 வயதாக உயிரோட இருக்கிறாங்க. அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு நான் நேரடியா போய் பேட்டலாம் இருக்கிறேன் இந்த சட்டத்துக்கு பிறகு. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு தெளிவா வரையறுத்து விட்டார்கள். பிஜேபி சொல்றதுன்னா அந்த சட்டத்துக்கு போய் மிகப்பெரிய அவதூறு. எந்த இஸ்லாமிய ஜமாத்துகளும் எந்த பள்ளிவாச நிர்வாகமோ பஸ் ஸ்டாண்டையோ இருக்கக்கூடிய பொது சொத்துக்களையோ தனியாருடைய நிலங்களையோ எங்க வக்குப் சொத்துன்னு சொல்லவே இல்லை. ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் கிளைம் பண்ணாலும் எங்க போகணும்? கோர்ட் இருக்கா இல்லையாங்க? அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கா இல்லையா? நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு வரும். அதுலயே சட்டத்தை எப்படி மாற்ற முடியும்? ஒரு டிஸ்பியூட் வருகிறது. இப்ப உதாரணமாக கொலை செஞ்சால் வெளிநாட்டு மர்டர் 7 வருஷம் கதுகால தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை இருக்கிறது. அதையும் மீறி ஒருத்தன் கொலை செய்யலாம், என்ன செய்யணும்? சட்டத்தை மாத்துவீங்களா? தண்டிக்க வைக்கணும். அது போல வக்குப் சட்டம் தெளிவாக இருக்கிறது. வக்குப் அதிகாரிகளோ வக்குப் போர்டுல உள்ள யாரோ தவறு செய்தா நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரியை மாத்தணும். சம்பந்தப்பட்ட அந்த வக்குப் தண்டனை பட்டு கொடுக்க வேண்டும். அதை விட்டு சட்டத்தை எப்படி மாத்துறது?
அந்த சட்டத்தை மாத்திரம் மட்டும் இல்ல. இந்த கேள்வி வந்து இது உச்சநீதிமன்றம் வந்தது. நேற்று சஞ்சய் குணா திருப்பி என்ன கேட்டாரு, சரிங்க அது இருக்கட்டும், அந்த போர்டுல வந்து தப்பு பண்றாங்கல்ல, தப்பு பண்றவங்கள நீக்கணுமே தவிர அதுல இஸ்லாமியர்கள் இல்லாத சேர்க்கணும் எப்படி சொல்றீங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து வக்ஃப் போர்டுல வரணுங்கிற நீ சட்டம் நீங்க ஏற்றுனீங்கன்னா, இந்து அறநிலைத்துறையில இந்துக்களுக்கு சொந்தமான ட்ரஸ்டுகள்ல இஸ்லாமியர்களை நீங்க போட முடியுமா என்று நெட்டில் போட்டில் அடுத்த மாதிரி கேட்டலாம் இல்லையா? திருப்பி திருப்பி மடக்கி கேட்டாங்க. துஷார் மேத்தாட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வக்ஃப் போர்டுல இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரலாம் என்று நீங்க வந்து சட்டம் ஏற்றீங்கன்னா, அப்போ முஸ்லிம்களால் வகுக்கப்பட்ட ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் மாதிரி இது ஃபார் த முஸ்லீம் பை த முஸ்லீம் ஆஃப் த முஸ்லீம் தான். எங்க வக்ஃபை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு சில சொத்துக்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் மீது பற்று கொண்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃப் செஞ்சிருப்பார்கள். பெரும்பான்மையான சொத்து 99% இஸ்லாமியர்கள் தான் வக்ஃப் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த சொத்துல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை எப்படி நீங்க நிர்ணயிப்பீங்க, எப்படி நிர்வாகம் செய்வீங்க? உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாதுல்ல. இப்ப என்ன கொண்டு போய் இந்து அறநிலையத்துறையில வந்து சேர்த்த நீங்க ஏதாவது தெரியுமா? இந்த ஆகம விதியை ஏதாவது தெரியுமா? ஒரு இஸ்லாமியனை சொல்றேன், என்னன்னா ஒரு இஸ்லாமியனை சொல்கிறேன், ஆனா இந்து அல்லாத ஒரு மக்களை சொல்கிறேன். அப்ப இந்து அறநிலையத்துறையில அந்த கோவில் சம்பந்தமான மேட்டர்ல யார் இருக்கணும்? அந்த நிர்வாக திறமை உள்ள, அந்த கோயிலை பற்றி தெரிந்த, அந்த மதத்துக்காக தானே இருக்கணும். அதனால பொருத்தமா இருக்கும் என்பதை கேட்கிறார். பதில் சொன்னாங்களா? இல்ல. அதனால உங்க கேள்வி வந்து நியாயமாக தோன்றினா கூட அது நியாயம் இல்லை. அப்படி எந்த சொத்தையும் வந்து யார் என்ன செய்யும் வக்கும்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஆனா அப்படி உள்டாவும் நடந்திருக்கு. வக்குப்பு சொத்தை தான் அபகரித்திருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி வக்குப்பு சொந்தமான இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலங்கள் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மதரசாக்கு சொந்தமான நிலங்கள் தான் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக வந்து நிறைய இடத்துல வந்து பில்டிங்கே கட்டப்பட்டிருக்கிறது. வக்குப்பு சொத்தை தான் இஸ்லாமிய சமுதாயம் இழந்திருக்க இல்லாமல் பிற மக்களுடைய பிற தனியாருடைய லேண்டை வந்து சில வக்குப் என்று சொல்லி அபகரிக்கவில்லை. அப்படியே உள்டாவா என்ன செய்யறாங்க, இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த 1954 நீங்க சொன்ன அந்த லிஸ்ட் வந்து வக்ஃப் போர்டு அதை டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்கா? அப்படி கேட்டா கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் மோரோவர் அது வந்து வக்ஃப் லேண்டா இருந்தா சடனா வந்து அதை வந்து அபகரிச்சுக்கிறாங்க. இதன் மூலமாக அங்க யாரெல்லாம் அதை பயன்படுத்திட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. ரீசென்ட்லி டெல்லியில கூட அப்படி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க பாஜகவினரும் பாஜகவில் வழக்கறிஞராக இருப்பவர்களும் கூட மேற்கோள் காட்டுறாங்களே. அதாவது பாஜகவினர் அப்படிதானே சொல்லுவாங்க, பாஜக வழக்கறிஞர் அப்படிதானே சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, உங்க ஊருக்கு போங்க, உங்க வீட்டுல பக்கத்து ஊர்ல எப்படியே பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும். நீங்க போய் தாராளமா கேளுங்களேன், உங்க பள்ளிவாசலுக்கு பட்டா இருக்கான்னு கேளுங்க. பட்டா இருக்கும், சிட்டா இருக்கும், அடங்கல் இருக்கும், ஏவனைசேஷன்ல பேர் இருக்கும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டிட்டு இருப்பாங்க, எலக்ட்ரிக் பில் கட்டிக்கொண்டு இருப்பாரு. எந்த பிரச்சனையுமே இல்ல அதுல. சரி, யாரு தானம் பண்ணா லிஸ்ட் இருக்கும். பள்ளிவாசல்லையும் எங்க பள்ளிவாசலுக்கு சொந்தமான வக்குப் நிலங்கள் இந்த இருக்கு, இந்தந்த ப்ராப்பர்ட்டிகள்ல இருந்து என்ன செய்யறோம், இந்த கடைகள்ல இருந்து வருமானம் வருகிறது, இதுல இருந்தா எங்க இமாம்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்குறோம், இங்க எலக்ட்ரிக் பில் இந்த மெயின்டெனன்ஸ் செலவுகளை நாங்க செய்யறோம், அழகா போர்டுல போடுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டுக்கு வந்து வருஷம் நாங்க இத்தனை பெர்சன்டேஜ் 5% நாங்க என்ன செய்யறோம், வரி கட்டுறோம். இந்த இருக்கு எங்களுடைய மையவாடினா கபர்ஸ்தான், இறந்த பிறகு அடக்கம் பண்ணக்கூடிய இடம், அது இந்த இருக்கு, இந்த பட்டால இருக்கிறது, சுத்தி வர காம்பவுண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, மிருகங்கள் உள்ள போக கூடாதுன்னு. இவ்வளவு பாதுகாக்கப்பட்டு எப்பவுமே ஆண்டாண்டு காலமா பாதுகாக்கப்பட்டு விட்டது. இப்ப பிஜேபி காரங்க சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க, அவங்க தான் எல்லாத்தையுமே வக்குங்கிறாங்களே. ஒரு பக்கம் வக்குன்னு சொல்லிட்டு எங்களை அட்டாக் பண்றது, இஸ்லாமிய அட்டாக் பண்றது. ஆனா இமாச்சல் பிரதேசத்துல 4000 ஸ்கொயர் ஃபீட்டை காணும், 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காணுமாங்க. அவ்வளவு வீர சூதானா நீ அங்க போய் சைனாட்ட போய் சண்டை போட்டு எடுக்க வேண்டியதுனே. வக்குப்பு சொத்துக்கள் கண்ணை உறுத்துது இல்ல. இன்னைக்கு வந்து ஆசாத் காஷ்மீரை வந்து சவடாந்தானே பேசிட்டு இருக்கிறீங்க. லடாக்கை வந்து பிரிச்சு விட்டீங்க, அதுல இன்னுமே வந்து சியாச்சின் நிலையில வந்து சைனா ஊடுருவி இருக்கானே. இமாச்சல பிரதேசத்துல சைனா எடுத்துட்டு போயிட்டானே, அதுல போய் வீரத்தை காட்டுங்க. சும்மா இது வந்து ஒரு ஹிந்து போலரைசேஷன் இப்படி எல்லாம் சொல்லி கிளப்பி விட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு இவங்க சக்தி படுத்துறாங்க. வக்ஃப் போர்டுல வந்து இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வரணும். இப்ப இல்லையா, தடை எதுவும் இருக்கா? பதர் செய்து இங்க இருந்தாங்களா இல்லையா? பதர் செய்து யாங்க தலைவராக இருந்திருக்காங்க. வக்ஃப் போர்டுல சேர்மனாக இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள், சிஇஓவாக இருந்திருக்கிறார்கள். இப்பவுமே 2 பேரு உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஃபாத்திமா முசஃபர், நம்ம வந்து முஸ்லீம் லீக்கை சேர்ந்த நிர்வாகி, இவங்க எல்லாம் இருக்கிறார்கள் இன்னும். அப்ப இவங்க என்னன்னா இஸ்லாமிய பெண்கள் மீது பெரிய கரிசனம் வந்த மாதிரி பேசுறாங்க. எப்ப 2002 குஜராத்ல பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சத்துல நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த இஸ்லாமிய பெண்ணுடைய வயிற்றில சூலாயத்தை வச்சு குத்தி கிளி அந்த சிசுவை எடுத்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்திய கும்பல் சொல்கிறது இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் வக்ஃப் போல இடம் தர்றோம்னு. இப்ப தடை இருக்கா? அப்ப இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம். பெண்கள் மீது என்ன கரிசனை இருக்கு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு? அப்படி கரிசனை இருக்குன்னா மோடி, அமித்ஷா அவர்கள்லாம் என்ன செய்யட்டும், மணிப்பூருக்கு முதல்ல போகட்டுமே. 2 வருஷமா பத்தி இருக்கு,
குக்கி இனத்து பெண்கள் நியாயம் கேட்டு ரோட்ல நிக்கிறாங்களே, ஏற்கனவே வந்து நிறுவனமா நிறுத்திட்டீங்க, பாலியல் வன்கொடுமை செய்து முடிச்சிட்டீங்க. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பான விஷயமா? பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்சியா முதல்ல பாஜக? அவ்வளவு புகார்கள் பாஜக மேல இருக்கு. இவங்க வந்து இஸ்லாமிய பெண்களை சக்திப்படுத்துறாங்க. எதுல? வக்ஃப் போர்டுல. இப்படி முன்னுக்கு முன் முரணான விஷயங்களை வந்து இந்த சட்டத்தில் இருக்குது என்பதால நிறைய கேள்விகள் கேட்டாங்க. வக்ஃப் பில் அவுலாத், அத அந்த கேள்வி கேட்டாரா இல்லையா? இப்ப நான் வந்து என்ன செய்வேன், என்னுடைய மகனுடைய பொறுப்புல விட்டு சென்றுவேன் ஒரு சொத்தை. அதுல 5 லட்சம் ரூபாய் வாடகை வருதுன்னு வைங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் வாடகை வரக்கூடிய ஒரு பில்டிங். நான் என் மகனிடம் சொல்லுவேன், 5 லட்சம் ரூபாயில 3 லட்சம் ரூபாய் என்ன செய்யணும், உன் வீட்டுக்கு செலவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணணும், இந்த பள்ளிவாசலுக்கு நீங்க என்ன செய்யணும், கொடுத்துருவேன் சொல்லி எழுதி கொடுத்துருவேன். இது பேர் என்ன செய்வார், எனக்கு பிறகு என் மகன் எந்த பராமரிப்பார், அவருக்கு பிறகு அவருடைய மகன் என்னுடைய பேரனை வந்து பராமரிப்பாரு. இப்படி வாழடை வாழையாக வந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உதாரணமா எடுத்துக்கிறேங்க, நோன்பு கஞ்சி என்று குடிக்கிறோம். பல பள்ளிவாசல்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரம்லான் டைம்ல ஒரு மாசமும் நிறைய செலவுகள் இருக்கும். நோன்பு கஞ்சி போடுவாங்க, அந்த நோன்பு திறப்புக்கான அது விழாக்கள்லாம் எடுப்பாங்க, நிறைய ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கிறோம், சிறப்பு சொற்பொழிவு நடக்கும், அதுக்கெல்லாம் செலவுகள் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் தனவந்தர்கள் வந்து இந்த ரமலான் மாசம் நோன்பு கஞ்சி காய்ச்சிங்க, இந்த அருக்கு எங்களுடைய வந்து 1 ஏக்கர் வயல் இருக்கிறது, அதுல வரக்கூடிய அரிசியை வந்து நீங்க என்ன செய்யுங்க, அதுல நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எழுதிட்டு போயிருப்பாரு. எழுதி 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாரு. அது வாழடை வாழையா என்ன செய்யும், அவங்களுடைய வம்சாவளியில இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்ப இதை எப்படி நீங்க ஸ்கூட்டனி பண்ணுவீங்க? இதுக்கு எப்படி வந்து அவர் என்ன செய்வாரு, என்ஓசி தருவாரு யாரு, கலெக்டரு. இதை எப்படி வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இந்த விஷயத்த? சம்பந்தப்பட்ட குடும்ப ஆட்களுக்கும் பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு பாண்ட் அது. அப்ப இதையெல்லாம் விளங்காமல் ஏதோ வந்து வக்குப்பொழியை சொல்லி என்ன அபகரிக்கிற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்கன்னா, இது வந்து முஸ்லிம்களுடைய அந்த சொத்து கண்ணை உறுத்திருக்கிறது. அதனால்தான் அவங்க சொல்றாங்க, ரயில்வேக்கு அடுத்தது, இந்திய ரயில்வேக்கு அடுத்தது, இந்திய ராணுவத்திற்கு அடுத்தது அதிகமான சொத்து இருக்கிறது யாருக்கு, வக்ஃப் போர்டுங்கிறாங்க. இந்த அறநிலையத்துறையில எவ்வளவு சொத்து இருக்கு நாங்க கேட்டோமா? அதை லிஸ்ட் போடுறீங்களா? இதுல வரிசையான கேள்விகள் எழுப்பப்பட்டது, ஆனா அவர்கிட்ட பதில் இல்ல அப்படின்ற போது அவங்க கிட்ட ஒரு தெளிவில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தா நாடாளுமன்ற கூட்டுக்குழு இரு அவைகள் இங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இது எல்லா விஷயத்தையும் பேசி விளக்கம் கொடுத்து தான் இது வந்து சட்டமாயிருக்கு அப்படின்ற போது அது தெளிவில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாமா? உண்மையிலேயே தெளிவில்லாம தான் இருக்கிறாங்களா, இல்ல இது எந்த கோணத்துல இது அணுகிறது? இல்ல, இது பீன் இருக்கு என்று பீம்புக்குன்னு செய்து போறாங்க. எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது. நாங்க சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் எங்க சொல்ல மீற மாட்டாங்க. அதனால இஸ்லாமியர்கள் என்ன செய்வோம், இதை அடிப்போம். இப்ப உதாரணமாக வேளாண் திருத்த சட்டம் நிறைவேற்றினாங்க, அப்படிதானே? அதை என்ன சொன்னாங்க, எம்எஸ்பி ரேட்டை வந்து காலி பண்ற வேலையை பார்த்தாங்க. ஆனா மோடி என்ன சொன்னார் பார்லிமெண்ட்ல வந்து, இடைத்தரகர்களை எல்லாம் நான் வந்து என்ன செஞ்சிருவேன், இந்த புரோக்கரேஜ் எல்லாம் வந்து நீக்கிடுவேன்னாரு. கடைசியில சட்டத்தை நிறைவேற்றினா இருக்கிற ரேஷன் கடையெல்லாம் இழுத்தி பூட்டுற அளவுக்குள்ள பிரச்சனையாக வந்தது. அது போல வந்து பாத்தீங்கன்னா சிஐஏ என்ஆர்சி என்ன சொன்னாரு, வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுப்பேன்னாரு. சிஐஏ என்ஆர்சி அமல்படுத்தினாங்க. அஸ்ஸாம்ல 19 லட்சம் இந்துக்களுக்கு குடியுரிமை இல்லாம போய்விட்டது. இவர்கள் எதையுமே குண்டக்க செய்யக்கூடியவர்கள். தலாக்குன்னு சொல்கிறார்கள், பெண்களுக்கான உரிமையை கொடுக்குறோம்னாரு. எத்தனை கேஸ்பா வந்திருக்குன்னு கேட்டா ஒரு கேஸும் இல்ல, 5 கேஸ் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப இவர்கள் வக்ஃப் போர்டுல பிரச்சனை இருக்குன்னு யாரு முஸ்லீம் சொன்னா? வந்து வக்ஃப் போர்டுல பிரச்சனை இருக்கிறது, எல்லா நிர்வாகத்திலும் பிரச்சனை இருக்கும். வக்ஃப் போர்டுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த சொத்துக்களை பட்டியலிட பிரச்சனையா? வக்ஃப் போர்டுல சொத்துக்களை கேஸ் பிரச்சனையா? வக்ஃப் போர்டுல கையாடல் பண்ணிட்டாங்களா? அந்த சொத்துக்களை வந்து வக்ஃப் போர்டு நிர்வாகிகள் வந்து தப்பா பயன்படுத்துறாங்களா? நீதிமன்றத்தை நிறுத்துங்க, நீதிமன்றங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அப்ப அப்படித்தானே வந்து இருக்க வேண்டும். இப்ப கேள்வி ஒண்ணு கிடைக்க, இப்போ எத்தனை கேள்வி கேட்டாங்க? கிட்டத்தட்ட ஒரு 12 டைப் ஆஃப் கேள்வி கேட்டாங்க. நானே இப்ப வருஷப்படுத்திருக்கிறேன். இப்ப அதுல இன்னும் ஒண்ணு, கான்ஸ்டியூஷன்ல இப்ப நேற்று வந்து வின்சன் அந்த கேள்வியை கேட்டார். கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 300 அதுக்கு முரணாக இருக்கிறது. ரைட் டு லைஃப், ரைட் டு அக்செப்ட், ரைட் டு ஃபாலோ ரிலிஜியன், இதுக்கு வந்து நேர்முரணாக இருக்கிறது. கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கிறது? செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் தான் இது, ஒரு செக்குலரிசம் வந்து உடைக்கிற மாதிரி இருக்குன்னு வின்சன் என்ன செய்யறாரு, திமுக சார்பாக வாதாடுகிறார். அதுக்கு என்ன பதில் சொன்னா, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக சொல்லு போகும்போது அதையே பதில் சொல்லவில்லையே. நீங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை எப்படி வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அப்ப வந்து பார்லிமெண்ட்ல வந்து நாங்க சட்டம் நிறைவேற்றத்துக்கு உரிமை இல்லையான்னு கிரண் ரிஜிஜு வெளியே பேசுறாரு. இந்த கேள்வியை வந்து அங்க சொல்ல வேண்டியதுனே, உச்ச நீதிமன்றத்தை சொல்ல வேண்டியதுனே. சட்டம் நிறைவேற்றப்பட்டது உண்மைதான், ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து விட்டார் உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒப்புதல் கொடுத்ததும் சட்டம் நிறைவேற்றியதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று வழக்கு வரும்போது
அதுல விசாரிக்கக்கூடிய உரிமையும் கடமையும் யாருக்கு உண்டு? நீதிபதிகளுக்கு உண்டு. அத என்ன பண்றாரு துஷார் மேத்தா பின் பாயிண்ட் பண்றாரு. அப்ப சஞ்சீவ் கண்ணா சிஜே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கோவப்பட்டே சொன்னாரு, நாங்கள் 3 பேர் உட்கார்ந்து இருக்குன்னா நாங்க மத அடிப்படையில உட்காரல, எந்த பெட்டிஷனை விசாரிக்க கூடாதுங்க நீங்க எங்க பாராட்டது அவசியம் இல்ல, நாங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் நீதியரசர்கள், நீங்க இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது சொல்றாரு. நீங்க இஸ்லாமியர் அல்லாதவர்களை எப்படி போட்டீங்கன்னு இவர் கேட்கும் போது, நீங்க இஸ்லாம் இந்து இப்படிலாம் நீங்க எப்படி பேசலாம், நீங்க மத அடிப்படையில பேசுறீங்கன்னு சொல்லி நீதிபதியை கிராஸ் பண்றாங்க. உருப்படியான கேள்விகளுக்கு எந்த பதிலையும் உருப்படியாம சொல்லாம நீதிபதிக்கு மேல கோவப்பட்டு என்ன செய்யறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாதம் வைக்கும் போதுதான் அப்ப இதையும் சொல்றாங்க, நாங்க நீதியரசரா இருக்கக்கூடிய நாங்க எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்ல, இந்த கேள்விக்கு முதல் பதில் சொல்லு. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக விஷயம் சொல்லியிருக்காங்க, ரைட் டு லைஃபுக்கு எதிரானது, ரைட் டு பிராக்டிஸ் ரிலிஜனுக்கு எதிரானது. இதுக்கு என்ன பதில் சொல்லிடுறீங்க? எல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும், நாளைக்கு சொல்லுவோம் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப ஆரம்பித்து இருக்கிறது, செஷன்ஸ் ஆரம்பித்து விட்டது. இப்ப நேற்று நடந்த அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில, கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில, அவங்க வச்ச 2 தரப்புலையும் வச்ச வாதங்களின் அடிப்படையில இன்னைக்கும் விசாரணை எப்படி போகும், இந்த வழக்கினுடைய நகர்வு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு வழக்கறிஞராக? நான் என்ன பாக்குறேன்னா, ஆரம்பம்லாம் அட்டகாசமா தான் இருக்கு, அமர்க்கலமா தான் இருக்கிறது. ஆனால் நீதியரசர்களை இது முக்கியமான விஷயம், எங்களை அப்படியே குளிரூட்டுற மாதிரி பேசிட்டு கடைசியில தீர்ப்பு நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுதுகிற மாதிரி எழுதிடக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிற இஸ்லாமிய சமூகம். ஏன்னா பாபர் மசூதி மேட்டர்ல நாங்க ஏற்கனவே பட்டுட்டோம். பாபர் மசூதி தீர்ப்பு எப்படி வந்தது? பாபர் மசூதியை கட்டினது எந்த கோயிலையும் இடிக்கவில்லை, கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் என்ன செஞ்சாரு, மசூதி கட்டினார் என்பதற்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நேரடியான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. இருந்தாலும் பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு எண்ணம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்கேதான் ராமர் பிறந்தார் என்று இருக்கிறது, எனவே நீங்க விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி எழுதுறாங்க. நீங்க மத்திய ஒன்றிய அரசை கண்டிக்கிற மாதிரி நல்லா கண்டிச்சுட்டு அடுக்கடுக்கான கேள்வி எல்லாம் கேட்டு விட்டுட்டு கடைசியில சரி என்று போனான்னு சொன்னா, நீதிமன்றத்தை தாண்டி மக்கள் மன்றத்துல நிற்பார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மேட்டர் இல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை விட அதிக எண்ணிக்கையில யார் நின்று இந்த வக்ஃப் சட்டத்தை எடுத்து போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 73 கேஸ் நேரத்தை விசாரிச்சாங்களே, பெரும்பான்மையான கேஸ் இஸ்லாமியுடைய வழக்கா? இஸ்லாமிய அல்லாத மக தொப்புள் கூடிய உறவுகளும் இருந்தாங்களா இல்லையா? பெரியாரிஸ்டுகள் போட்டிருக்காங்களா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் போட்டிருக்காங்களா இல்லையா? காங்கிரஸ் போட்டிருக்கா இல்லையா வழக்குகள்? அம்பேத்கரிஸ்டுகளை வெளியே போராடுறாங்களா இல்லையா? அப்ப இது முஸ்லீம் நான் முஸ்லீம் அந்த பிரச்சனை இல்லை, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான பிரச்சனை, தேச ஒற்றுமைக்கு எதிரான பிரச்சனை, மத சகிப்புத்தன்மைக்கு எதிரான ஒரு போர். இது செக்குலரிசம் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பின்மைக்கு எதிராக தாக்கப்பட்ட துல்லியமான தாக்குதல். எனவே தான் சொல்கிறோம், நீதியரசர்களை நீங்க இன்றைக்கு விசாரிங்க, இன்னும் நல்ல டைம் எடுத்துக்கிறீங்க பரவாயில்ல. ஏன்னா இப்ப இமிடியட் ஸ்டே சொல்லிவிட்டார்கள், இன்றைக்கு 1 டே ஸ்டேல இருக்கிறது. இன்றைக்கு நிச்சயமாக ஸ்டே ஆகும், ஆக வேண்டும். நேரடியான பதில்கள் இல்லை. நேற்று நடந்த விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது, இன்றைய இந்த லைவ் ஸ்ட்ரீமையும் பார்க்கும் பொழுது இன்னுமே நிறைய கேள்விகளே எஞ்சி இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உருப்படியான பதிலை அவங்க சொல்லவில்லை. சப்ப கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காரு துஷார் மேத்தா அவர்கள் வலிமையான வாதங்களை எடுத்து வைக்கவில்லை. பெண்கள் விஷயத்துல எடுத்து வைக்கவில்லை, இந்துக்கள் இல்லாத விஷயத்தை என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க, முஸ்லீம் இல்லாத எப்படி போடுறீங்கன்னு கேட்டாங்க, அதுக்கு சரியான பாகத்தை எடுத்து வைக்கவில்லை. அது போல பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு எப்படி நீங்க ஒரு கிரைட்டீரியா செட் பண்றீங்க, அவங்களுடைய நம்பிக்கைப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இறைவனை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது, நபிகள் நாயகம் இறை தூதர்னு ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே முஸ்லீம் தான் அவரு. அந்த நிமிஷமே என்ன செய்யலாம், அவர் வக்ஃப் செய்யலாம். அதுதான் அவருடைய மத நம்பிக்கை. மத நம்பிக்கைக்கு எதிராக நீங்க ஏன் இப்படி 5 வருஷம் டைம் லைன் பிக்ஸ் பண்றீங்க? இதே மற்ற மதங்களுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கலாம்னு கேட்கிறார் திரும்பி. அதற்கு இவருக்கு பதில் சொல்லவில்லை, உருப்படியான பதில் சொல்லல. அதை மலிப்பிட்டு தான் பதில் சொல்லுகிறார்கள். கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான விஷயம் சொல்றாங்க, அதையும் இல்ல. என்ன யூனிஃபை பண்ணிருக்கீங்க, என்ன எம்பவர் பண்ணிருக்கீங்க, என்ன எஃபிஷியன்சி பண்ணிருக்கீங்க, என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. எதுக்குமே அவங்க பதில் சொல்லவில்லை. இந்த நிலையில நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தால் இந்த சட்டம், கருப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான தீர்ப்பு வர இருக்கிறது அப்படின்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.